வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்று மிக வித்தியாசமான முறையில் மிகவும் ருசியான தக்காளி குழம்பு செய்முறை தான் பார்ப்போம். இதற்கு 5 தக்காளி பழம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம் தக்காளி பழத்தை இப்படி பொடியாக நறுக்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது குழம்புக்கு தேவையான மசாலாவை நாம் அரைத்து கொள்ளலாம். சிறிதளவு தேங்காய், முந்திரி பருப்பு. நாம் இதற்கு சற்று அதிகமாக முந்திரி பருப்பு போட்டால் குழம்பு மிக சுவையாக இருக்கும். 1 ஸ்பூன் சோம்பு, சிறிதளவு பட்டை, சிறிதளவு மிளகு. நாம் இதை நன்றாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் இதேபோல் மசாலாவை அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் இதனுடன் கசகசா இருந்தால் 1/4 ஸ்பூன் சேர்த்து அரைக்கலாம். நாம் தக்காளி குழம்பிற்கு ஒரு பெரிய வெங்காயமும் 5 பல் பூண்டும் நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும். எண்ணெய் காயவும் நாம் கடுகு, ஜீரகம், பட்டை போட வேண்டும். இதை பொரியவும் நாம் நறுக்கிய வெங்காயம், பூண்டை சேர்த்து விடலாம். நாம் வெங்காயம் போட்டதும் நாம் தக்காளி குழம்பிற்கு ஒரு பெரிய வெங்காயமும் 5 பல் பூண்டும் நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும். எண்ணெய் காயவும் நாம் கடுகு, ஜீரகம், பட்டை போட வேண்டும். இதை பொரியவும் நாம் நறுக்கிய வெங்காயம், பூண்டை சேர்த்து விடலாம். நாம் வெங்காயத்துடன் சிறிதளவு கறிவேப்பிலையும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்து விடலாம். நாம் வெங்காயம் வதங்கும் போதே குழம்பிற்கு தேவையான உப்பை சேர்த்து விடலாம். நாம் கல்லுப்பையை சேர்த்து கொள்ளலாம். நாம் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்க்க வேண்டும். இஞ்சி பூண்டு விழுது போட்டு வெங்காயம் நன்றாக வதங்கவும் நாம் நறுக்கிய தக்காளி பழத்தை சேர்த்து விடலாம். இந்த சமயம் நாம் தக்காளி பழத்தை சேர்த்து விடலாம். தக்காளி பழம் போட்டு நாம் 1 நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும். தக்காளி பழம் 1 நிமிடம் நன்றாக வதங்கவும் நாம் அரைத்த மசாலாவை சேர்த்து விடலாம். நாம் அரைத்த மசாலாவை சேர்த்து இதனுடன் நாம் மிக்ஸி ஜாரில் தண்ணீர் ஊற்றி சேர்த்து கொள்ள வேண்டும். அரைத்த விழுதை தண்ணீர் ஊற்றி கலந்து விடலாம். இப்பொழுது குழம்பிற்கு தேவையான குழம்பு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி நாம் போட வேண்டும். நாம் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்க்க வேண்டும். நாம் பச்சை மிளகாய் 2 சேர்த்ததால் இந்த அளவு குழம்பு மிளகாய் பொடியே போதுமானது. இவை அனைத்தையும் நாம் நன்றாக மிக்ஸ் செய்து இப்பொழுது 1 டம்ளர் நாம் தண்ணீர் ஊற்றிக்கொள்ள வேண்டும். நாம் தண்ணீர் ஊற்றி ஒரு கொதி வரவும் மூடி போட்டு மிதமான தீயில் 5 நிமிடம் வேக விட வேண்டும். நாம் அந்த மசாலா பச்சை வாடை போகும் வரை வேக வைக்க வேண்டும். நன்கு கொதித்து வரவும் நாம் மூடி போட்டு மிதமான தீயில் 5 நிமிடம் வைத்துவிட வேண்டும். தக்காளி குழம்பு அருமையாக எண்ணெய் பிரிந்து வெந்து வந்துவிட்டது. இப்பொழுது நாம் மல்லி இலை சேர்த்து கொள்ளலாம். மல்லி இலை சேர்த்து நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான மணக்கும் சுவையில் தக்காளி குழம்பு ரெடியாகிவிட்டது. நாம் பச்சை பட்டாணி இருந்தால் குக்கரில் ஒரு விசில் வைத்து இதனுடன் சேர்த்தோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். வெறும் தக்காளி மட்டும் போட்டு செய்தாலே இது இட்லி, தோசை, சாதத்துடன் மிக அருமையாக இருக்கும். நாம் முந்திரி பருப்பு அதிகம் போட்டதால் இது ஆஃப் ஒயிட் கலரில் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். இந்த சுவையான தக்காளி குழம்பை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.